வணக்கம். இன்று லீடர்ஷிப் சீரீஸில் ஒரு முக்கியமான தலைப்பை தான் குறித்து பார்க்க போகிறோம். அதாவது ரெஸ்பெக்ட் பெறுவது எப்படி. நாம் தொடங்குவதற்கு முன் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறேன். உங்கள் குழுவினர் உங்கள் பேச்சை கேட்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம். ஆனால் உண்மையாக உங்களை மதிப்பதில்லை என்று உணரும் ஒரு மேனேஜரா நீங்கள். சில தலைவர்கள் இயல்பாகவே மரியாதையை பெறுகிறார்கள். ஆனால் அதே டைட்டிலில் இருந்தாலும் சிலர் ஏன் அதை பெற போராடுகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? மிக முக்கியமாக, இன்று உங்கள் டீமுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தால் அவர்கள் இன்னும் உங்களை ஃபாலோ செய்ய விரும்புவார்களா? நீங்கள் மேனேஜர் அல்லது லீடர் என்ற பொறுப்பில் இருந்தால் இந்த கேள்விகள் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் ரெஸ்பெக்ட் தானாக கிடைக்காது, அதை சம்பாதிக்க வேண்டும். ஒரு லீடராக இன்றைய இளம் தலைமுறையினர்கள் உங்களை உண்மையாக மதிக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? ரெஸ்பெக்ட் கேட்டு பெற வேண்டியதா அல்லது நடத்தையால் சம்பாதிக்க வேண்டியதா? லீடர்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் அதிகாரத்தால் கட்டாயப்படுத்தப்படுவதா அல்லது நமது செயல்களால் ஈர்க்கப்படுவதா? ஒரு லீடர் உண்மையாக எப்படி ரெஸ்பெக்ட் பெற முடியும் என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். நீங்கள் கவனித்ததுண்டா? இன்றைய குழுவினர்கள் லீடர்ஸை கண்மூடித்தனமாக ஃபாலோ செய்வதில்லை. அவர்கள் உற்று கவனிப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், பிறகுதான் தான் யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். பல தலைமுறைகள் இணைந்து வேலை செய்யும் பணியிடத்தில் ரெஸ்பெக்ட் அதிகாரத்தில் இருந்து வராது, அது நடத்தையிலிருந்து தான் வருகிறது. ஆம், இன்றைய பணியிடம் மிகவும் இன்ஃபார்மலாகவே இருக்கின்றது. கம்யூனிகேஷன் முறைகள் மாறிவிட்டன, ட்ரெஸ் கோட் தளர்ந்து விட்டது, ஹைரார்கி மிகவும் கடுமையாக இல்லை. இந்த இன்ஃபார்மல் கல்ச்சர் நல்லதுதான். அது இடைவெளிகளை குறைக்க உதவும், தடைகளை அகற்றும், ஒத்துழைப்பை எளிதாக்கும். ஆனால் எந்த அளவிற்கு இன்ஃபார்மலாக இருந்தாலும் மனித கண்ணியம் ஒருபோதும் குறையக்கூடாது. அப்படியானால் ஒரு லீடராக உண்மையான மரியாதையை உருவாக்குவது எது? அதை நாம் ஒரு எளிய அக்ரோனிம் மூலம் புரிந்து கொள்வோம். அதாவது எலிவேட், ELEVATE. வளர்ச்சியை நோக்கிய தலைமைத்துவத்தை விளக்குவதற்காக எலிவேட் என்ற அக்ரோனிம் பயன்படுத்தி எளிமையாக புரிந்து கொள்வோம். இப்போது இந்த எலிவேட் என்ற சொல்லை ஆழமாக புரிந்து கொண்டு ஒரு லீடராக டீம், அதாவது உங்களுடைய குழுவினருடன் உண்மையான ரெஸ்பெக்டை எப்படி பெற முடியும் என்பதை பார்க்கலாம். இப்பொழுது அதாவது எக்ஸிகியூஷன், செயலாக்கம் என்பதை குறித்து பார்க்கலாம். முன்னேற்றத்தை தெளிவாக காட்டும் தலைவர்களுக்கு குழுவினர் மரியாதை கொடுக்கிறார்கள். எக்ஸிகியூஷன் என்பது வேலை முடிப்பது மட்டும் அல்ல, அது ஒரு யோசனையை செயலில் மாற்றுவது. கூட்டத்தில் பேசப்பட்ட திட்டங்கள் அங்கேயே நின்று விடாமல் உண்மையான முடிவுகளாக மாறும் போதுதான் குழுவிற்கு நம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு லீடர் தொடர்ந்து ரிசல்ட்ஸ் கொடுத்தால் குழுவிற்கு நம்பகத்தன்மை உருவாகும். இவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை குழுவின் மத்தியில் உருவாகும். சிக்கல்கள் வந்தாலும் சந்தேகங்கள் எழுந்தாலும் நல்ல எக்ஸிகியூஷன் உள்ள லீடர் குழப்பத்தை அல்ல, தெளிவான திசையை அளிப்பார். சிறந்த செயலாக்கம் டீமுக்கு ஒரு உயர்ந்த தரத்தையும் காட்டும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கேற்றபடி தங்களையும் உயர்த்த முயல்வார்கள். முக்கியமாக எக்ஸிகியூஷன் ஒரு நல்ல நம்பிக்கையை குழுவினர் மத்தியில் உருவாக்குகிறது. இலக்கு அடைய முடியும் என்ற நம்பிக்கை, முயற்சி முக்கியம் என்ற நம்பிக்கை, இந்த லீடர் நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே உண்மையான ரெஸ்பெக்டாக மாறுகிறது. இப்போது எக்ஸிகியூஷனை நடைமுறையில் எப்படி பின்பற்றலாம் என்று பார்க்கலாம். முதலாக கோல்ஸை தெளிவான செயல்களாக மாற்றுங்கள். பெரிய இலக்குகளை சிறிய அளவிடக்கூடிய பணிகளாக பிரியுங்கள். ஒவ்வொரு பணிக்கும் யார் பொறுப்பு என்பதும் எப்பொழுது முடிக்க வேண்டும் என்பதும் தெளிவாக இருக்க வேண்டும். இதன் விளைவாக குழுவிற்கு தெளிவும் டைரக்ஷனும் கிடைப்பதால் தலைவரின் திறமையின் மீது நம்பிக்கையும் மரியாதையும் அதிகரிக்கின்றது. இரண்டாவது, பிரையாரிட்டிஸ் தெளிவாக நிர்ணயிக்கவும். எது முக்கியம், எது அவசரம் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். அனைத்திலும் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்த முயற்சி செய்யாமல் முக்கியமான விஷயங்களில் ஆற்றலை செலுத்துங்கள். இதன் விளைவாக அதிகமான அழுத்தத்தையும் குழப்பத்தையும் குறைத்து தலைமை தீர்மானத்தின் மீது உள்ள நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. மூன்றாவது, முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும். ஒவ்வொரு கட்ட முன்னேற்றத்தையும் அடிக்கடி பரிசீலனை செய்யுங்கள். சிறிய தாமதங்களே பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு முன் அதை சரி செய்யுங்கள். இதன் விளைவாக பொறுப்புணர்வையும் கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்தி நம்பகத்தன்மையையும் மரியாதையும் இது உருவாக்குகிறது. நான்காவதாக, தடைகளை விரைவாக அகற்றுங்கள். டீம் சிக்கலில் சிக்கியிருக்கும் போது லீடர்ஸ் முன்வந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தேவையான வளங்களையும் உதவிகளையும் வழங்க வேண்டும். தேவைப்பட்டால் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இதன் விளைவாக குழுவினர் ஆதரவும் அதிகாரமளிப்பும் கிடைக்கின்றது என அவர்கள் உணரும் போது தலைவரின் மீது அவர்களின் மரியாதை தானாகவே அதிகமாகிறது. ஐந்தாவதாக, உங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள்.
சிறிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கள். இதன் மூலம் கன்சிஸ்டண்டாக நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். இதன் விளைவாக உறுதித்தன்மை நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்பிக்கை நீடித்த மரியாதையை உருவாக்குகிறது. கடைசியாக ஒழுக்கத்தை முன்னுதாரணமாக காட்டுங்கள் மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். காலக்கெடுவை மதியுங்கள். பொறுப்புகளை காரணம் சொல்லாமல் முடியுங்கள். இதன் விளைவு உயர் செயல்திறன் கொண்ட ஒரு முன்மாதிரியை உருவாக்கி அதை மற்றவர்கள் இயல்பாக பின்பற்றும்படி செய்து மரியாதையை மேலும் வலுப்படுத்த உதவுகிறது. இப்போது எக்ஸிகியூஷன் உண்மையாக ரெஸ்பெக்ட் பெற எப்படி உதவுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது இங்கு நிஜ வாழ்க்கையில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மிஸ்டர் சுந்தர் பிச்சை. சூழ்நிலை: கூகுள் நிறுவனத்தின் CEO ஆக இருக்கும் சுந்தர் பிச்சை கடுமையான போட்டி நிறைந்த தொழில்நுட்ப குழுவில் உலகளாவிய அளவில் செயல்படும் பல காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்ஸ் மற்றும் மிகப்பெரிய டீமையும் வழிநடத்தினார். அவர் செய்த செயலாக்கம் தனது பார்வையை தெளிவான பிரையாரிட்டிஸ் செய்து அளவிடக்கூடிய இலக்குகளாக தெளிவாக அதை மாற்றினார். டீம்ஸ் தங்கள் பணியை சிறப்பாக முடிக்க தேவையான வளங்கள் மற்றும் உதவிகளை ஆதரவை உறுதி செய்தார். அதன் மூலம் முன்னேற்றத்தை தொடர்ந்து பரிசீலனை செய்து தடைகளை ஏற்பட்டவுடன் உடனடியாக சரி செய்தார். இதன் விளைவாக குரோம், ஆண்ட்ராய்டு, செயற்கை நுண்ணறிவு அதாவது AI போன்ற தயாரிப்புகள் காலக்கெடுவில் ஆன் டைம் மற்றும் உலகளாவிய அளவில் வெற்றிகரமாக வழங்கப்பட்டன. குழுவின் நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு அதிகரித்தது. முடிவுகளை அளிக்கும் ரிசல்ட்ஸ் ட்ரிவன் நம்பகமான லீடர் என்ற வலுவான ரெஸ்பெக்டை அவர்கள் மத்தியில் அவர் பெற்றார். அடுத்த எழுத்தை பார்க்கலாம். L. லீட் பை எக்ஸாம்பிள். முன்மாதிரியாக வழிநடத்துதல். டீம்ஸ் விதிகளை மட்டும் மதிக்க மாட்டார்கள். அவர்கள் முன்மாதிரிகளை அதாவது ரோல் மாடல்ஸை தான் மதிப்பார்கள். ஒரு லீடர் மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை தானே தொடர்ந்து செயல்படுத்தும் போது அவருக்கு ஒரு நெறிப்படுத்தும் அதிகாரம் உருவாகிறது. குழுவினர் லீடரின் நோக்கத்தை நம்ப ஆரம்பிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் தினசரி நடத்தையில் அதற்கான சான்றை பார்க்கின்றார்கள். செயல்கள் எதிர்பார்ப்புகளுடன் பொருந்தும் போது டீமுக்கு ஃபேர்னஸ் உணர்வு ஏற்படும், அதாவது சமநிலை. ஸ்டாண்டர்ட்ஸ் உண்மையானதாக தோன்றும். லீடர்ஷிப் நம்பத்தகுந்ததாக தெரியும். சிக்கலான அல்லது உறுதியற்ற சூழ்நிலையில் குழுவினர் இயல்பாகவே தங்கள் லீடரை தான் எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதே மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் நடத்தைக்கும் ஒரு வழிகாட்டியாகவே மாறுகிறது. மனித மூளை பற்றிய ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், குழப்பமான காலங்களில் டீம் தங்கள் லீடரை தான் பிரதிபலிப்பார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். நீங்கள் பதட்டமாக இருந்தால் அவர்கள் பதட்டமாகி விடுவார்கள். இப்படித்தான் லீடு பை எக்ஸாம்பிள் என்பது ரெஸ்பெக்டாக மாறுகிறது. ரோல் மாடலிங்கை நடைமுறையில் எப்படி பின்பற்றலாம்? முதலாவதாக, நீங்கள் எதிர்பார்க்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்களே பின்பற்றுங்கள். நேரத்திற்கு வாருங்கள். தயாராக இருங்கள். நீங்கள் அமைத்த விதிகளை நீங்களே கடைபிடிங்கள். இதன் விளைவாக டீமுக்கு சமநிலைமையும் தொடர்ச்சியும் தெரியும். அதன் மூலம் நம்பகத்தன்மை மற்றும் ரெஸ்பெக்ட் உருவாகும். இரண்டாவது, உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கூறியது போல் செயல்படுங்கள். இதன் விளைவாக குழுவினர் உங்கள் வார்த்தைகளை நம்புவார்கள். உங்கள் மீது சார்ந்திருப்பார்கள். நம்பிக்கை வலுவாகும். மூன்றாவதாக, சிறிய செயல்களிலும் நேர்மையை கட்டுங்கள். சிரமமான நேரங்களிலும் நேர்மையாக இருங்கள். தெளிவாக பேசுங்கள். நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். இதன் விளைவாக உங்கள் ஒழுக்க நிலைத்தன்மை மற்றவர்களிடம் பாராட்டையும் நீண்டகால ரெஸ்பெக்டையும் பெற்றுத்தரும். நான்காவதாக, அழுத்தமான சூழ்நிலையில் அமைதியாக இருங்கள். உங்கள் அமைதியே டீமின் உணர்வு நிலையை நிர்ணயிக்கும். இதன் விளைவாக டீம் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படும். ஐந்தாவதாக, முதலில் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதற்கு முன் நீங்கள் பொறுப்புணர்வை காட்டுங்கள். இதன் விளைவாக டீம் உங்கள் நடத்தையை பின்பற்றும். அவர்கள் மேலும் பொறுப்புடன் மாறுவார்கள். கடைசியாக, தினசரி தொழில்முறை நடத்தையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் நடத்தை உங்கள் வார்த்தைகளை விட அதிகம் கற்பிக்கும். இதன் விளைவு ஒழுக்கம், மரியாதை, மேம்பட்ட செயல்திறன் கொண்ட கல்ச்சர் உருவாகும். இப்பொழுது நிஜ வாழ்க்கை உதாரணம், அதாவது லீட் பை எக்ஸாம்பிள் எப்படி ரெஸ்பெக்டை உருவாக்கும் என்பதற்கு ஒரு நிகழ்வை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு ரத்தன் டாட்டாவை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். சிச்சுவேஷன்: 2008 ஆண்டு மும்பை தாஜ் ஹோட்டலில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலின் போது டாடா குரூப் பெரிய சவால் நிலைக்கு எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் ரத்தன் டாடா காயமடைந்த ஊழியர்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நேரில் சென்று சந்தித்தார். அவருடைய ஆக்ஷன்: ஊழியர்களின் பாதுகாப்பை அவரின் நெறி பொறுப்பாக அவர் ஏற்றுக்கொண்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீண்ட கால ஆதரவு, நிவாரணம் மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்தார். நெருக்கடியான காலத்தில் பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் ஊழியர்களுடன் நின்றார். இதன் விளைவு ஊழியர்கள் பாதுகாப்பாகவும்
மதிக்கப்பட்டவர்களாகவும் உணர்ந்தனர். டாடா குரூப்பின் ஒழுக்கமும் பராமரிப்பும் அவர்களின் எத்திக்ஸ் அண்ட் கேர் மேலும் வலுவடைந்தது. அதிகாரத்தின் மூலம் அல்ல, கருணையும் பொறுப்புணர்வையும் மூலம் ரத்தன் டாடா ஆழமான ரெஸ்பெக்டை அவர்கள் மத்தியில் பெற்றார். இப்பொழுது மற்ற எழுத்தை பார்ப்போம். அதாவது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஒரு லீடரின் பேச்சு திறன் மற்றும் அவரின் பேச்சு பாங்கு குழுவின் மத்தியில் அவருக்கு மரியாதையை கண்டிப்பாக நிர்ணயிக்கும். ஒரு லீடர் தெளிவாக ஆனஸ்டாகவும் பேசும்போது குழு மத்தியில் அது ஒரு பாதுகாப்பு உணர்வையும் அவர்கள் மதிக்கப்பட்டதாகவும் மேலும் அவர்கள் இன்க்ளூசிவாகவும் உணர்வார்கள். குழுவினர் கேட்கப்படுவதாக உணரும் போது மரியாதை தானாக அதிகரிக்கிறது. லீடர்ஸ் கவனமாக கேட்டு முடிவுகளை விளக்கி புரிதல் உணர்வுடன் பேசும்போது குழுவினர் அவர்களின் தலைமைக்குள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். நல்ல தொடர்பு தெளிவையும் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது. இலக்குகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தெளிவாக விளக்கப்பட்டால் குழுவினர் பாதுகாப்பாகவும் ஒருமித்தமாகவும் உணர்கிறார்கள். இது முரண்பாடுகள் மற்றும் தவறான புரிதல்களை குறைக்கும். திறந்த தொடர்பை உருவாக்கும். தேவையில்லாத ரூமர்ஸ் மற்றும் காசிப் பயத்தை தவிர்க்கும். சுருக்கமாக சொன்னால், தொடர்பு என்பது வெறும் தகவல் பகிர்வதற்காக மட்டுமல்ல, இது நம்பிக்கை மற்றும் மரியாதையை உருவாவதற்கான முக்கியமான கேடயமாகும். இப்பொழுது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை நடைமுறையில் எப்படி பின்பற்றலாம் என்பதை குறித்து பார்க்கலாம். முதலாவதாக, நேர்மையான மற்றும் தெளிவான தொடர்பு மூலம் நம்பிக்கையை உருவாக்குங்கள். உண்மையை மறைக்காமல் பேசுங்கள். தெளிவாகவும் திறந்த முறையிலும் தகவல்களை பகிருங்கள். இதன் விளைவாக பணியாளர்கள் உங்களின் முடிவுகளை நம்புவார்கள். உங்களின் வழிமுறையை பின்பற்றும் போது பாதுகாப்பாக உணர்வார்கள். இரண்டாவதாக, அனைவரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் மொழியை பயன்படுத்துங்கள். ஆக்டிவ் லிசனிங் என்பது கேட்பது மட்டுமல்ல, புரிந்து கொண்டு பதிலளிப்பது. நம்முடைய போன்ற சொற்களை டீம் உணர்வை அதிகரிக்கும். இதன் விளைவு டீம் உறுப்பினர்கள் மதிக்கப்படுகிறோம் என்று உணர்வார்கள். ஈடுபாடு மற்றும் பற்றுதல் அவர்களிடம் அதிகரிக்கும். மூன்றாவதாக, இலக்குகளையும் முடிவுகளையும் தெளிவாக விளக்குங்கள். ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது, என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, இதை தெளிவாக சொல்லுங்கள். இதன் விளைவாக டீம் ஒரே திசையில் செயல்படும். தவறுகள் குறையும். நம்பிக்கையுடன் வேலை செய்வார்கள். நான்காவதாக, திறந்த தொடர்பு அதாவது ஓபன் கம்யூனிகேஷன் மூலம் சிக்கல்களையும் தவறான புரிதல்களையும் குறையுங்கள். இதன் விளைவாக குழப்பம் மற்றும் வதந்திகள் குறையும். டீம் ஒற்றுமை மற்றும் உற்சாகம் மேம்படும். ஐந்தாவதாக, அனைவரும் சுதந்திரமாக பேசும் சூழலை உருவாக்குங்கள். பயம் என்று கருத்து சொல்லும் பாதுகாப்பான சூழல், சைக்கலாஜிக்கல் சேஃப்டி மிகவும் அவசியம். இதன் விளைவாக புதிய யோசனைகள் அதாவது இன்னோவேஷன் அதிகரிக்கும். பிரச்சனைகள் ஆரம்பத்திலேயே சரி செய்யப்படும். கடைசியாக, இமோஷனல் இன்டெலிஜென்ட்டுடன் செயல்படுங்கள். அமைதியாக உணர்வுகளை கட்டுப்படுத்தி பரிவுடன் அணுகுங்கள். முதிர்ச்சியை வெளிப்படுத்துங்கள். இதன் விளைவாக லீடர்ஷிப் போற்றப்பட்டு நீண்ட கால ரெஸ்பெக்ட் உருவாகும். இப்போது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனில் உண்மையில் ரெஸ்பெக்ட் எப்படி உருவாகிறது என்பதை காட்டும் ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாம். எக்ஸாம்பிள், மகேந்திர சிங் தோனி சிச்சுவேஷன். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்தபோது தோனி அதிக அழுத்தம் நிறைந்த போட்டிச் சூழலில் பல்வேறு பின்னணியில் இருந்து வந்த வீரர்களுக்கு வழிகாட்டினார். ஆக்ஷன். போட்டி நேரங்களில் தெளிவான மற்றும் எளிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். வீரர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டார். திறந்த உரையாடல்களை ஊக்குவித்தார். பதட்டமான தருணங்களிலும் அமைதியாகவும் நிதானமாகவும் பேசினார். இதன் விளைவு ஒவ்வொரு வீரரும் தங்களுடைய பங்கை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். டீமின் நம்பிக்கை மற்றும் ஒருங்கிணைப்பு மேம்பட்டது. அமைதியான மற்றும் தெளிவாக பேசும் லீடர் என்ற மரியாதையை, கூல் கேப்டன் என்ற பட்டத்தையும் அவர் பெற்றார்.